இந்த மேடையில் வீட்டிருக்கின்ற திரைப்படத்துறையை சேர்ந்த அந்த நண்பர்களுக்கும் மேடைக்கு முன்பு வகித்திருக்கின்ற திரைப்படத்துறை சார்ந்த நண்பர்களுக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களுக்கும் பத்திரிகை துறை சார்ந்த நண்பர்களுக்கும் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அன்பு அவர்கள் தந்தை மிகவும் கஷ்டப்பட்டு ஒரு நிலையான இடத்தை திரைப்படத்தில் பிடித்ததால் அதற்கு ஒரு தனி யாரும் கேட்டாலும் சொல்ல முடியும் அளவுக்கு, அது மட்டும் இல்ல பல மேடைகளே புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை பற்றி தனி மனிதராக அவருடைய வாழ்க்கை வரலாறு எல்லோருக்கும் எளிமையா புரிகின்ற அளவிலே பேசுகின்ற ஒரு ஆற்றல் படைத்தவர். அவர் இந்த நேரத்தில் இல்லை. அவர் இந்த படத்தில் நடித்து வெளியே வருகின்ற போது அவர் இல்லை என்றால் கூட அவர் வாழ்த்து, அவர் அது அம்மாவும் அவருடைய தந்தை வாழ்த்துடன் அந்த படம் வெளிவருகிறது. இந்த படத்தில் திரைப்பட இயக்கம் எஸ் ராஜேஸ்வர் அவர்களுக்கும், கதைவாசல் வி சுப்ரமணியன் அவர்களுக்கும் மற்றும் கார்த்திகராஜன், NSK, கலைஞர் சினேகன் மற்றும் ராதிகா, சிவராஜ் சங்கர், ஜாயமதி, அவினாஷி, ஏகாம்பரம், வெங்கட், பாரத் மற்றும் இந்த ஆயுதத்தில் இடம்பெற்ற அத்தனை நல்ல விதங்களும் ஒரு திரைப்படம் சொன்ன எனக்கு முன்னால் பேசியவர் சொன்னார். உண்மையிலே வரவேற்கக்கூடிய விஷயம். பல கோடிகள் செலவு செய்து படம் எடுக்கிறார்கள், குறைந்த லாபம் வருகிறது. சின்ன பட்ஜெட்ல எடுக்கிறாங்க படம், அதுக்கு அதிக லாபம் வருகிறது. இந்த படம் உண்மையிலே எல்லாம் கலந்த ஒரு நல்ல படமாக வந்திருக்குது என்று முன்னால் பேசியவர் சொன்னார். அது ஒரு பாடல் நல்லா வந்திருக்கு. ஒரு பாடல்ல கதையும் நல்லா வந்திருந்தாலும் அந்த பாடல் நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதை பார்க்காத சொல்லக்கூடாது. கண்டிப்பாக இந்த பட இந்த தயாரிப்பு மற்றும் எல்லோரும் இணைந்து ஒரு படம் எடுப்பது எவ்வளவு சிரமம் என்பது நாம் அறிந்த ஒரு விஷயம். அது ஒரு படத்தை இவ்வளவு சிரமங்களும் பட்டு இவ்வளவு படத்தை அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எல்லோரும் படம் எடுக்கிறோம். அத்தனை பேருமே நம்ம எடுக்கிற படம் வெற்றி பெற வேண்டும். அதில் நடித்த கதாநாயகி மற்றும் எல்லா நடிகர்களும் ஒரு முன்னேற்றத்தை அடைய வேண்டும். டெக்னீஷியன் வளர வேண்டும். தமிழக மக்கள் ரசித்து பார்க்க வேண்டும். இளைஞர்கள் ரசித்து பார்க்க வேண்டும். பெண்கள் ரசித்து பார்க்க வேண்டும் என்பதுதான் கதையை அமைக்கிறார்கள். பல நேரங்களில் அந்த கதை மாறுபட்ட கோணங்களில் போவதால் சில படங்கள் போகாமல் போய்விடுது. சில படங்கள் போகிற சொன்ன வாழை உண்மையிலேயே அந்த படம் ரப்பர் பந்து போன்ற படங்கள்லாம் பார்க்கின்ற பொழுது அவங்க ஒரு வித்தியாசமான கதையாக எடுத்து சென்றிருக்கிறார்கள். புதிய புதிய டைரக்டர் வருகின்ற போது இன்றைக்கு காலகட்டத்திற்கு என்ன மாதிரி படம் கொடுத்தால் இந்த மக்கள் ரசிக்கிறார்கள் என்பதை உணர்ந்து படம் எடுக்கிறார்கள். உண்மையிலே ஒரு காலத்துல குறிப்பிட்ட டைரக்டர் தான் சொல்ல முடியும், ஈஸியா சொல்லிடலாம். அது டான்ஸ் மாஸ்டரா இருக்கட்டும், ஸ்டண்ட் இயக்குனரா இருக்கட்டும், கேமராமேனா இருக்கட்டும், உதவி எல்லா வகையிலும் பாத்தீங்கன்னா ப்ரொடியூசர்ல இருந்து பாத்தீங்கன்னா ஈஸியா எல்லாரும் சொல்ல முடியும். ஆனா இன்றைக்கு இந்த காலங்கள் பற்றால் இந்த உலகம் எப்படி வளர்ந்திருக்கிறதோ அது போன்ற திரைப்படத்தில் இருக்கின்ற டைரக்டர் எல்லா துறையிலும் வளர்ந்திருக்கிறது என்பதை அது யாரும் மறந்து விட முடியாது. ஆகவே இங்க இந்த படம் முதல் படம் அன்பு கதாநாயகி அவர்களுக்கும் மற்றும் நடித்த அவர் என்னுடைய நண்பர் நந்தகுமார் அவன் தந்தை அவங்க வீட்டுல மேக்ஸ் அவர் அவங்க அப்பா அனுப்பி வைப்பாங்க பசங்க எல்லாம். அவர் மகன் என்று சொன்னார் இங்க வந்த உடனே. உண்மையிலே அவருக்கு இந்த தரத்துல வாழ்த்து சொல்லப்படும் அர்ஜுன் அவர்களுக்கு. மென்மேலும் நீங்க பெரிய இடத்துல வரணும். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. உங்களுடைய தந்தை தாயோட வாழ்த்து கூட உங்களுக்கு மென்மேலும் வரணும். எனக்கு முன்னால் பேசி அவர் நீண்ட கருத்தை உரையாற்றினாரு. உண்மையிலே அவர் ஏதோ மிஸ்கின் விஷயத்தை நீண்ட நேரமா உரையாற்றினாரு. ஒரு சினிமா உலகம் இது. அரசியலாக எடுத்துட்டாலும் சரி, பொது வாழ்க்கை எடுத்துட்டாலும் சரி, அது ஒரு சமூக ஆர்வலர் எடுத்துட்டாலும் சரி, எங்கேயாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதான் செய்யும். ஆனா அது உண்மையா மனசுல பட்டதை வெளிப்படையாக இந்த இடத்துல பேசிட்டாரு. தப்பா அவருடைய உணவுகள் எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கோ, மற்றவர்கள் உணவுகள் எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கோ, மேடைக்குன்னு ஒரு பின்னர் நாகரிகம். என்னோட வயதில் நாங்கள் 60 தாண்டினால் கூட
வயது இளையவர்களே இப்ப சினிமா உலகம் அது ஒரு ஸ்டைலாக போய்விட்டு அதுல வந்து வயசு எல்லாம் ரொம்ப குறைவாக பாக்குறேன் நான். நீங்க சொல்லி பார்த்தா ராதிகா பேட்டி கொடுக்குறாங்க, ரஜினி சொல்றாங்க, ரஜினிக்கு ராதிகாவுக்கு ஒரு 12 வயசு 13 வயசு வித்தியாசம் இருக்கும். சொல்லும் போது அது சினிமா உலகத்துல அது ஒரு சாதாரணமா பார்க்கக்கூடிய. இப்ப எங்களை பாத்தீங்கன்னா 7 வயசு 75 வயசு எங்களோட சீனியரா இருப்பாரு. இல்ல நீங்க உங்களோட இல்ல எங்களோட 70 வயசு சீனியரா இருப்பாங்க. ஆனா எங்களோட ஒரு 5 வயசு 10 பேரு கூட எங்களை பார்த்து அண்ணன் கூடுவாங்க. அது வந்து அந்த பதவிக்குள்ள மரியாதை. பதவிக்கு மாவட்ட செயலாளர், ஒரு வாரிய தலைவர், ஒரு சட்டமன்ற உறுப்பினர், மரியாதை கொடுக்குறாங்க. அப்பா வயசுல பார்த்து எங்க அண்ணன் கூடுவாங்க. நான் அவங்களை பார்த்து பயப்படுவேன். சோ அது என்னன்னா அது ஒரு மரியாதை, மேடம் நாகரிகம் என்பது மிக முக்கியம். வெளியே வந்து நம்ம எப்படி வேணாலும் கூப்பிட்டுக்கலாம், பேசிக்கலாம்ன்றது தப்பே இல்லை. இருந்தாலும் நீங்க தனிமையிலே அவரை கூப்பிட்டு ஃப்ரெண்ட்லியா நீங்க முதல்ல அவருக்கெல்லாம் சந்திச்சுன்னு சொன்னீங்க, அதை அவருக்கு சொல்லி அதையும் கேட்கவில்லை என்றால் மேடையில் நீங்க பேசுவது தவறு இல்லை, சொல்லணும். அது வந்து தப்பு இல்லை. எல்லாம் சிலர் வந்து பேசிக் குணங்கள் இருக்கும், அது மேடைக்கு வரும்போது அந்த குணங்களை மறந்துடுவாங்க. அந்த குணங்கள் கீழே அது வர வேண்டும். மேடைக்கு என்பது பெரிய நாகரிகம் வேணும். வார்த்தையை அப்பா இருந்தாலும் பிள்ளை இருந்தாலும் பேருக்கு முதலமைச்சர் அவங்க பிள்ளை எப்படி பேசுகிறான்னு பார்க்கலாம். வெளியே வந்து பேசிக்கலாம். ஆனா மேடைக்கு வரும்போது அதுக்கு நாகரிகம் வேணும். அது உண்மையிலே உண்டு. அவரு வெளிப்படையாக சொன்னார். அதுதான் இந்த ஊடகத்துறை பத்திரிகை துறை உடனே அது பெரிய போடாம அதை வேறு விதமாக அதை எடுத்து சென்று இனி வருங்காலங்களில் வந்து மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இந்த யூடியூபுக்கும் ஊடகத்தில் இருக்குது என்பதை நீங்க மறந்துவிடக் கூடாது. பத்திரிகை மிகவும் முக்கியம். இன்னைக்கு 2 கண் என்பது பாத்தீங்கன்னா உலகத்தையே மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குனால் அது அந்த ஊடகத்துறை தான் இருக்குது. அந்த ஊடகத்துறை பல விஷயங்களை நீங்க கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு உங்கள்கிட்ட இருக்கு. அது எனக்கும் இந்த தருணத்துல நான் இந்த வீர வணக்கால் கூட்டம் சைவ டைரக்டர் தயாரிப்பாட்டு வேண்டும் அப்துல் சொன்னேன். எங்க ஊர்களுக்கு ஓடி போறேன் கரெக்டா 12 மணிக்கு வரேங்க. எங்களோட நானும் வந்து கலந்து கொண்டு இந்த மேடையில பேசுறதுக்கு வாய்ப்பு தந்த தயாரிப்பாளர் அத்தனை நல்லவர்களுக்கும் மீண்டும் ஒருவரை நன்றி சொல்லி இந்த படம் பெரிய அளவில் வெற்றி பெற வேண்டும். என்னுடைய வார்த்தையும் இருக்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம்.